Hello everyone, வணக்கம். Welcome to my channel and this is Subhanu Gopinath here. PCOD, PCOS and hormonal imbalance இல்லைனா நார்மலாக இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்ப காமனாக ஃபேஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஹேர் ஃபால். ஸோ எனக்கு இந்த பாஸ்ட் 7 இயர்ஸில் எனக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹேரில் 1/4 ஆஃப் த ஹேர் தான் எனக்கு இப்போ இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நிறைய ஹேர் ஃபால் தந்திருக்கு. ப்ளஸ் எனக்கு வந்து ஹேர் தின்னிங் நடந்திருக்கு. அண்ட் என்னோட ஃபோர்ஹெட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. பிகாஸ் இங்கெல்லாம் எனக்கு ஹேர் ஃபால் நடந்ததுனால என்னோட ஃபோர்ஹெடும் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெருசாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு அப்புறம் என்னோட பிசிஓடி ரிவர்சல் ஜேர்னியில் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணேன். அதுதான் வந்து ஹேருக்கு வந்து ஒரு கஷாயம் குடிக்கிறது ரெகுலர் பேசிஸில். அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ நம்ம ரிசல்ட் ஷேர் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ரிசல்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இருங்க. யூ கேன் சி ஹியர் நிறைய 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 குட்டி 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 ஹேர்ஸ்லாம் க்ரோ ஆகியிருக்கு. அண்ட் என்னோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. என்னோட ஹேரோட யூஸ்வல் திக்னஸை விட இப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அளவில், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிரைட் பண்ணும்போது ஒரு அடர்த்தி இருக்குன்னா அதை விட கொஞ்சம் வந்து இப்போ அடர்த்தியாக இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரீசன்னா, எனக்கு இப்படி இப்படி குட்டி குட்டி ஹேர்ஸ் இங்கே இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு பிரைட் பண்ணும்போது எனக்கு வந்து அடர்த்தி தெரியுது. இதை தாண்டி இதை நான் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்க ஹெர்ப்ஸ்லாம் என்னோட பிசிஓடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, என்னோட பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன், அதை வந்து எப்படி நம்ம சாப்பிடலாம், எவ்வளோ நாளில் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை எப்படி பண்ணேன், நான் வந்து ஒரு 5 ஹெர்ப்ஸை வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு 50 கிராம்ஸ் வாங்கி அதை ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினேன். வெயிட், ஐ வில் ஷோ யூ த கண்டெய்னர் டூ. அண்ட் திஸ் இஸ் த கண்டெய்னர். இதில் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் இந்த கண்டெய்னரில் தான் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் சி. ஸோ இனிஷியலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைன் இருக்குல்ல, இங்கே வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு. இதை நான் மோர் தென் 6 months மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யூஸ் பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர். இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 5 ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கினேன். ஸோ இப்போ அந்த 5 ஹெர்ப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, செகண்ட் திங் வந்து கற்றாழை அலோவேரா, தென் வந்து கீழாநெல்லி, அப்புறம் கடுக்காய், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி. அது நான் வாங்கும் போதே இந்த 5 ஹெர்ப்ஸ் சேர்த்து ஒரு 200 to 250 தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓவரால் வந்து சேர்த்து பார்க்கும்போது ஒரு 250 கிராம்ஸ் இருந்துச்சு. அது நீங்கள் வாங்கும் போதே ஈச் ஹெர்ப்ஸ் வந்து எவ்வளோ நாள் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால இது ரொம்ப நாள் இருக்கும். நான் வாங்கும் போது 2 years வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. அதனால தான் நான் வாங்கினேன். இஃப் இன் கேஸ் நான் வந்து 1 year அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எதர் அந்த 1 yearல நம்ம த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் ஒரு நிறைய பேர் சாப்பிடும்போது இது சீக்கிரமாக காலியாயிடும். ஒரு பர்சன் அப்படின்ற போது நீங்கள் எதிர் உங்களோட குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் இஃப் யூ கேன் ஈட் 1 year 2 years இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக 50 கிராம்ஸே வாங்கிக்கோங்க. 25 கிராம்ஸும் அட்வைசபிள் தான். நீங்கள் 25 கிராம்ஸ் வாங்கினாலும் வாங்கலாம். 5K ஹேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு சில வெப்சைட்ஸ்லையும் விற்கிறாங்க. இஃப் நீடட் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். பட் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். நாட்டு மருந்து கடையில் வாங்கி இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலர் பேசிஸில் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் இதை செஞ்சேன். இப்போ அடுத்து வந்து இதை எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்ப்போம். இன்டேக் அப்படி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னா, எதர் இந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணும் போது நான் வந்து 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இந்த கஷாயம் எடுத்துப்பேன். இஃப் இன் கேஸ் நான் வெளியில் போகிறேன், நான் வந்து வெளிலேயே ஏதாவது சாப்பிட்டாலுமே வீட்டுக்கு வந்து இதை எடுத்துப்பேன். இல்லை நான் மார்னிங் டைமில் இதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன்னா டின்னர் கம்ப்ளீட் பண்ணும்போது எடுத்துப்பேன். என்னோட ஐடியா என்னன்னா, இதை நான் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது சாப்பிடும்போது நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து எதுவுமே போயிருக்காதா. ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே நம்ம உடம்புல வந்து நல்ல விஷயங்கள் போகுது, அவ்வளோதான். ஈட்டிங் விண்டோ முடிச்சுட்ட நேரத்தில் நான் சாப்பிட்றேன்னா லாஸ்ட்டாக நம்ம உடம்புக்குள்ள அது போகுது, அவ்வளோதான். ஸோ த ஐடியா இஸ் அது நம்ம உடம்புக்குள்ள போகணும். தேர்ட் திங் வந்து நான் வந்து இதை ஒரு வீடியோ பார்த்து தான் சாப்பிட ஆரம்பித்தேன். பட் ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே இதை போய் வாங்கிலாம் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த 5 ஹெர்ப்ஸ் என்ன, இது என்ன பண்ணும், நம்ம உடம்புல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபேக்டர் இருக்கா அப்படின்றதுலாம் நான் பார்த்து தான் சாப்பிட்டேன். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லதா இருந்தாலுமே நம்ம உடம்போட கண்டிஷனுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களுக்குலாம் அலர்ஜிக்காக இருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் உங்களோட R&D வந்து பண்ணுறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் எது ஒரு விஷயம் பண்ணுறோனாலுமே யூடியூப்லையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர்லையோ ஏதோ ஒரு சர்ச் இன்ஜினில் நீங்கள் க்ரோம் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா யூ ஷுட் டூ யுவர் R&D. பிகாஸ் நானுமே வந்து இந்த கஷாயம் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், 250 rupeesக்கு வாங்கிட்டேன். அப்படின்றதுனால என்னால் ரெகுலர் பேசிஸில் சாப்பிட முடியாது. எல்லாமே ஹெர்ப்ஸ் தான், உடம்புக்கு நல்லது தான். பட் நான் ஒரு 1 week சாப்பிட்டுட்டு ஒரு 5 to 6 days வந்து ஒரு ரெஸ்ட் பீரியட்ல இருந்தேன். நம்ம உடம்புல ஏதாவது ரியாக்ட் ஆகுதா, நமக்கு கோல்டோ ஆக்னிஸோ இந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் ஐ எம் நாட் இன் டு திஸ் ஃபீல்ட். தெரிஞ்சவங்க யாரும் இந்த ஃபீல்ட்லையும் இல்லை. ஸோ நான் வந்து என்ன வந்து ஒரு
சோதனை எலியா யூஸ் பண்ணிக்கினேன். ஸோ ஜஸ்ட் 5 டேஸ் யூஸ் பண்ணேன். 5 டேஸ் நான் அத யூஸ் பண்ணாம பார்த்தேன். எனக்கு என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே நடக்கல. ஐ வாஸ் நார்மல் அப்படின்றதுனால தான் நான் இத அகைன் கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால, நான் இந்த ஈச் இன்கிரீடியன்ட்ஸ் என்னோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ என்ன பண்ணும்? அண்ட் என்னோட ஹேர் ஃபால என்ன பண்ணும்? அப்படின்னு தான் பார்த்தேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் பிசிஓடி, பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணேன். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க கேர்ள்ஸ்க்கு ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்ற சொல்ற மேல் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால என்ன நடக்கும்னா, ஹேர் தின்னிங் நடக்கும், ஹேர் ஃபால் நடக்கும் அண்ட் தேவையில்லாத இடங்கள்ல நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நடக்கும். பர்டிகுலரா இந்த ஃபேஸ்ல அண்ட் இந்த மொஸ்டேஜ் ஏரியால இங்கெல்லாம் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து எக்ஸஸா நடக்கும். ஸோ பேசிக்கா எங்கெல்லாம் முடி வளரணுமோ, கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கெல்லாம் முடி வளரணுமோ அங்க முடி வளராது, எங்கெல்லாம் முடி வளரக்கூடாதோ அங்க முடி வளரும். இது ஏன்னா நமக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. செகண்ட் திங் வந்து நமக்கு வந்து பிசிஓடி இருக்கிறதுனால நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதனால நமக்கு வந்து ஃபேட்டி லிவர், அதுலேயே கிரேட் 1 கிரேட் 2 இப்படிலாம் ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது லிவர் வந்து அது எப்பவுமே செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் ஸ்லோ எஃபிஷியண்டா செய்யும். லிவரோட ஆக்சுவல் வேலையே என்னன்னா, நம்ம ரெகுலர் பேசிஸ்ல ஃபுட்ஸ் எடுத்துப்போம்ல, அதுல இருக்க டாக்ஸின்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதுல இருக்க வேஸ்ட்லாம் வந்து நம்ம பாடியில இருந்து அகற்றுறது தான் இந்த லிவரோட வேலையே. நமக்கு வந்து நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது வந்து லிவரை அஃபெக்ட் பண்றதுனால இந்த லிவரோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ப்ராப்பரா பண்ண வேண்டிய ப்ராசஸை பண்ணாது. லிவர் வந்து செய்ய வேண்டிய வேலையை வந்து ப்ராப்பரா செய்யாதனால இது இன்டைரக்டா நம்மளோட ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேர்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு ஒரு காரணம். இதை வந்து 2 விஷயத்துல வந்து நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ப்ராப்பரான ரொட்டீன், அது வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து அடிஷ்னலா தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அதுதான் 5K ஹேர் கேர். இதுல இருக்க 5 ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பிசிஓடி அண்ட் நம்மளோட ஹேர் ஃபால்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் லிஸ்ட் பண்றேன். இப்போ நான் லிஸ்ட் பண்ற எல்லா ஹெர்ப்ஸும் நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஒய்? பிகாஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது தான் ஒரு ரூட் காஸ். அதுல இருந்து பிரான்ச் அவுட் ஆகி வந்த ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ஹேர் ஃபால், ஹேக்னி, ஹேர் தினிங் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரூட் காஸையும் எப்படி இது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம் அண்ட் அந்த பிரான்ச் அவுட் ஆன ப்ராப்ளம்ஸையும் எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெர்ப் வந்து கரிசலாங்கண்ணி. இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல லிவரோட டீடாக்ஸ் ப்ராசஸ், அதுக்கு வந்து இது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும், இன்னுமே ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இப்படி பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் ஹார்மோன்ஸை இது கிளியர் பண்ணும். கரிசலாங்கண்ணி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட். நார்மலாக பிசிஓடி இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதோட சேர்த்து இதில் இருக்க எல்லா ஹெர்ப்ஸும் நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான யூசஸ் தான் இதில் இருக்க எல்லா ஹெர்ப்ஸ்க்கும். அதை தாண்டி நான் பிசிஓடிக்கு இது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் திங் வந்து கருவேப்பிலை. நார்மலா வந்து கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும்ன்றது நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆயில் அப்ளை பண்றேன்னா அதுல வந்து கருவேப்பிலை சேர்த்துப்பேன், ஹேர் மாஸ்க் போடுறேன்னா அதுல வந்து கருவேப்பிலை சேர்த்துப்பேன். அதை தாண்டி என்னோட சாப்பாடுல வந்து எவ்வளவு கருவேப்பிலை இருந்தாலும் அதை வந்து நான் வந்து இக்னோர் பண்ணாம சாப்பிடுவேன். பிகாஸ் எங்க அம்மா அதை சாப்பிடலன்னா விட மாட்டாங்க. ரெகுலர் பேசிஸ்ல எக்ஸ்டர்னலாவும் சரி இன்டர்னலாவும் சரி நான் கருவேப்பிலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதை தாண்டி நான் வந்து நார்மலாவே என்னோட ஃபாஸ்ட்டை பிரேக் பண்றதுக்கு ஒரு 10 to 15 கருவேப்பிலை வந்து எம்டி ஸ்டொமக்ல அப்படியே நான் சீவ் பண்ணி சாப்பிடுவேன். சீவ் பண்ணும்போதே அதுலேருந்து ஒரு சில எசன்ஸ்லாம் வரும், அந்த எசன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இதை தாண்டி என்னோட 5K ஹேர் பேக்லயும் வந்து கருவேப்பிலை இருக்கு. ஸோ இவ்வளோ விதத்தில் நான் கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கான ரீசன் இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை அப்படின்றது நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, நம்ம பாடி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது நம்ம பாடியில் ஆல்ரெடி ஒரு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். லிட்டரலி அவங்க ஒரு நேச்சுரல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உண்டாக்கும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம பாடியில் இருக்க செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். பர்டிகுலராக நம்ம ஓவேரிஸ்ல வந்து இன்னுமே இன்ஃப்ளமேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த கரி லீஃப் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ரெகுலர் பேசிஸ்ல இதை எடுத்துக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்து கற்றாழை. கட்டாயம் அப்படின்றது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ரெமிடி. உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுமா, கட்டாயம் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் பளபளன்னு ஆக்கணுமா, கட்டாயம் யூஸ் பண்ணலாம். உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், கர்ப்பப்பையில் இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறணுமா, கட்டாயம் யூஸ் பண்ணலாம். வந்து பிசிஓடிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட பீரியட்ஸ் வரல அப்படின்ற போது 2 ஹெர்ப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து கற்றாழை, இன்னொன்று வந்து கடுக்காய். அதுவும் இந்த சீரீஸ்ல இருக்கு. கற்றாழை வந்து மோரோட கலந்து ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்க சொன்னாங்க. இல்லைனா வந்து கற்றாழையோட தோல்லாம் க்ளீன் பண்ணி அது உள்ள ஒரு ஃப்ளஷ் இருக்கும்ல, அது ஒரு 7 times வாட்டர்ல க்ளீன் பண்ணி அப்படியே பிளெயினா சாப்பிட சொன்னாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் டயக்னஸ் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ஹெர்ப் தான் கற்றாழை. இது வந்து நம்மளோட ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணவும், நம்மளோட
டைஜஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறவும், கட் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணவும் ஹெல்ப் ஆகுது. அதை தாண்டி நம்ம ஹேருக்கு பார்க்கும்போது ஒரு ஹேரோட ரூட் என்னன்னா ஸ்கேல்ப். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இச்சி ஸ்கேல்ப் இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் இருக்கும். ஸோ இந்த கற்றாழை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணும்போது அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். பிகாஸ் ஹேருக்கோட ரூட் வந்து நம்ம ஸ்கேல்ப் தானே. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா வந்து ஒரு நேச்சுரல் ஹைட்ரேஷன் வந்து நம்ம ஹேருக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்க இடத்துல இது வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும். இதுவும் இன்டெரக்டாக நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இதை தாண்டி நம்ம கற்றாழை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 2 யூஸ்லயும் எடுத்துக்கும் போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். தென் கம்ஸ் த ஃபோர்த் ஒன், அதுதான் கடுக்காய். கடுக்காய் அப்படின்றது எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மெடிசனே கடுக்காய் தான். ஸோ ரெகுலர் பேசிஸ்ல ஒரு கடுக்காய் 5 மிளகு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா அது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், ரொம்ப கசப்பா இருக்கும். இப்பவுமே 5K ஹேர் கேர் வந்து கசப்பா காரமா தான் இருக்கும். ஆனா எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்றதுனால நான் இதை சாப்பிட்றேன். பட் சின்ன பாப்பாவா இருக்கும்போது அது வந்து ரொம்ப கசப்பா இருக்குமா, எங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. பட் நான் அவங்களை ஏமாத்திட்டு அதை சாப்பிட மாட்டேன். அது எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டை கொடுக்கல. பட் ரியலி கடுக்காய் அப்படின்றது நம்மளோட பிசிஓடி ரிவர்சலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் நான் இப்போவே சொல்கிறேன், இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இன்னுமே செடன்ட்ரியா எந்த வேலையும் பண்ணாமல் டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருந்தோன்னா நம்மளோட பிசிஓடி வந்து சரியாகாது. மேபி ஒரு 4 months 5 months 7 months தள்ளி போன பீரியட்ஸ் இந்த ஹெர்ப்ஸ்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் ட்ரிகர் ஆகி வரலாம். பட் அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கண்டிஷன் தான். பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த விஷயத்துலையுமே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை என்னதான் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கினாலுமே கொஞ்சம் ஃபுட்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அது நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் இந்த மாசம் வரல அப்படின்ற போது என்னை சுத்தி இருக்கவங்க சஜஸ்ட் பண்ண குட்டி குட்டி ரெமெடிஸ். பட் நான் அதை ஃபாலோ பண்ணி என்னோட டயட்டையும் மாத்திருந்தாலே எனக்கு அப்பவே சரியாயிடும். பட் எனக்கு அப்ப அந்த அளவுக்கு தெளிவு இல்லாதனால இப்போ எனக்கு இதை லேர்ன் பண்ணும்போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம அப்பவே இதை ப்ராப்பரா பண்ணியிருந்தா நமக்கு சரியாகுமோ அப்படின்ட்டு. பிகாஸ் கடுக்காய் வந்து நம்ம லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு, நம்ம கட்டை கிளீன் பண்றதுக்கு அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடுக்காய் வந்து இன்டைரக்டா நம்ம ஹேருக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நடக்கும். ஸோ பேசிக்கா இதுல இருக்க எல்லாமே வந்து நம்மளோட பிசிஓடியும் டார்கெட் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலையும் டார்கெட் பண்ணும். அப்படின்றதுனால நீங்க தாராளமா சாப்பிடலாம். பட் கன்சிஸ்டண்டா சாப்பிடணும். இதை சாப்பிட்டு ஒரு பேசிக்கான டயட்டாவது ஃபாலோ பண்ணலாம். பேசிக் இன் த சென்ஸ் நம்ம உடம்புக்கு எதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கோ அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா போதும். ப்ராப்பரா நீங்க இவ்வளோ சாதம் தான் சாப்பிடணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. உங்க வீட்டில் என்ன செய்யறாங்களோ அதை சாப்பிடுங்க. பட் நம்ம உடம்புக்கு எதெல்லாம் கெடுதலோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் பண்ணுங்க. அண்ட் கடைசியா நம்மளோட செல்லக்குட்டி கீழாநெல்லிக்கு வருவோம். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கிளீன் பண்ணுவாங்க, இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேர் ஃபால்க்கான மேஜரான பேஸ் ரீசனை இவங்க கவர் பண்ணிடுவாங்க. இதை நம்ம ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கும் போது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, அதை விட உங்களுக்கு செமையாவே வரும். பட் இந்த எல்லா ஹெர்ப்ஸையும் நீங்க கன்சிஸ்டண்டா சாப்பிடணும், அவ்வளோதான். ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த கஷாயம் என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில் இதுதான். ஸோ நான் இந்த 5 ஹெர்ப்ஸ் தான் எடுத்துக்கிறேன், இதனால தான் எடுத்துக்கிறேன், இப்படி தான் நான் சாப்பிட்றேன். ஸோ ரொம்ப நாள் வந்து என்ன கஷாயம் குடிக்கிறீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். நான் இந்த 5 ஹெர்ப்ஸ் தான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். வந்து ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் என்னோட பிசிஓடியில் வந்து இது நல்லா இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் என்னோட பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிட்டு இருக்குல்ல. டேரக்டாவோ இன்டெரக்டாவோ என்னோட ஹேர் க்ரோத்லையும் சரி, என்னோட பிசிஓடி என்னோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லையும் வந்து இது நல்லாவே சப்போர்ட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தட் will be a bigger boost to me to know about us. Thank you so much for watching this video. Bye.